இன்னைக்கு நாம தி அசுந்தா கே சீரிஸ் உடைய பேலன்ஸ் 3 எபிசோட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3 எபிசோடு ஒரே வீடியோல போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட், டிஸ்கிரிப்ஷனு, எண்டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே கொடுத்து வச்சிருப்பேன். அதை செக் பண்ணிட்டு வந்து இதை பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆனா மிஸ் பண்ண கூடாத ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த உலகத்துல இந்த மாதிரிலாம் கூட சம்பவம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதயத்தையே வெடிக்க வச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ 4வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அசுந்தாவுடைய அம்மா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்பதான் இந்த அப்பா வந்து பாத்துக்கிட்டாரு பாத்தீங்களா. இப்போ அம்மாக்கு எல்லாமே குணமானதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. போயிட்டே இருக்கும்போது நீ வந்துட்டு ஊருக்கு போயிட்டு பாட்டி வீட்டுல கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணு. நானும் அம்மாவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அம்மாக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்லாம் குணமானதுக்கு அப்புறமா நீ, நானு, அம்மா 3 பேருமே ஒன்னா சேர்ந்து வாழலாம். இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு தனியா அம்மா வீட்டுக்கு தனியா நீ போக வேண்டிய கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அப்படியாமா நான் ஊருக்கு போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த அம்மாக்காரி எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா போறாங்க. இவங்க சொல்ற விஷயத்த காதுல கூட வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு அந்த சீமன் வந்துட்டு அப்பாக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட் வெளியே போக கூடாது, இப்போதைக்கு கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அது எப்படியோ லீக் ஆயிடுச்சு போல. பிரஸ் மீடியா பீப்புள்ஸ்லாம் வந்து அந்த சீமன் சாம்பிள் அப்பாது கிடையாது அப்படின்னா யாருக்கு சொந்தமான சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. முக்கியமா ஒரு பிரஸ் மீடியாவுடைய ஒரு நிருபர் மாதிரி ஒருத்தர் வராரு. அவரு இப்போ என்ன பண்ண போறீங்க, அந்த அப்பா குற்றவாளி கிடையாது அப்படின்னா வேற யாரு அசுந்தாவை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு அந்த போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி அந்த லேப் ரிப்போர்ட் எனக்கு கொஞ்சம் டீடைலா வேணும், எனக்கு உடனே அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வக்கீல காமிக்கிறாங்க. இவரு நியூஸ் பேப்பர்ல அந்த செமன் சாம்பிள் வந்துட்டு மேட்ச் ஆகல அப்படின்ற நியூஸை பார்த்துட்டு ஒரு லேடி வக்கீல பார்க்க போறாரு. அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு என்னமோ அந்த அம்மாக்காரி கொலகாரி மாதிரியே தெரியல, அவங்களுக்காக நான் வாதாட போறேன், எனக்கும் நீ சப்போர்ட்டா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க கொலகாரியா இருப்பாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ண முடியாது, உங்களுக்கு வாதாட பிடிக்குது அப்படின்னா வாதாடுங்க, என்னெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு லாஜிக்கா யோசிச்சு பாரு, அந்த டெட் பாடி கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு வயசான தம்பதி இருக்காங்க. அவங்க நைட்டு 11:11க்கு வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது அங்க எதையுமே பார்க்கலையா. அன்னைக்கு வேற ஃபுல் மூன், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு அப்படின்னும் போது கண்டிப்பா ஓரளவு காட்சி வெளிச்சம் தெரிஞ்சிருக்கும். ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அவங்க டெட் பாடியே பார்க்கல அப்படின்னும் போது அதை யாரோ பிளான் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, நம்ம வந்துட்டு ஒரு நிரபராதி தாயை காப்பாத்த ட்ரை பண்ணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே பயங்கரமா யோசிக்கிறாங்க. இதே டைம்ல தான் இந்த வக்கீலுடைய பொண்ணு கால் பண்றாங்க. இந்த வக்கீலுடைய பொண்ணும் நம்ம அசுந்தாவும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அப்பா இப்பதான்ப்பா என் ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அசுந்தாவுடைய அம்மாவுடைய வீட்டுக்குள்ள யாரோ புகுந்து அசுந்தாவையும் அவங்க அம்மாவையும் அட்டாக் பண்ணி அந்த குட்டி பொண்ணை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அசுந்தா இத அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருக்கா, அவ ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல இப்போ எனக்கு தெரிய வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது, என்னமா இது புது தகவலா இருக்கு, ஒரு செகண்ட் இரு ஸ்பீக்கர்ல போடுறேன், இங்க இன்னொரு லாயர் இருக்காங்க, அவங்களும் இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போடும்போது அந்த பொண்ணு இந்த விஷயத்த சொல்ல, சரி ஓகே அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு இங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய அம்மாவையும் இப்போ எல்லாருமா சேர்ந்து உயிரோட கொன்னுகிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தணும், மனசாட்சி இருந்தா நீங்க ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் அரை மனசா ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த வக்கீல் போயிட்டு அசுந்தாவுடைய அம்மாவை ஜெயில மீட் பண்றாரு. மீட் பண்ணி நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க வெளியே வரணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த கூட மறைக்காம என்கிட்ட சொன்னா மட்டும்தான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த விஷயம்லாம் போலீஸுக்கு தெரிய வந்தா அவங்க அந்த விஷயத்த உங்களுக்கு எதிராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு, நீங்க என்ன விஷயம்லாம் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பூந்து யாரோ உங்களை அட்டாக் பண்ண பார்த்தாங்களாமே, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள புகுந்து இந்த குழந்தைய ஏதோ பண்ண பார்த்திருக்காங்க, தடுக்க போன அம்மாவையும் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்காங்க. இவங்க வேற ஒரு ரூம்க்கு வந்து சேஃபா கதவை லாக் பண்ணிக்க அந்த நபரு என்ன கொலை பண்ண பாக்குறாரு, என்ன வந்துட்டு கொலை பண்ணதான் ரூம்குள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அசுந்தா அழுதுகிட்டே இருக்கும்போது, நீ அழுகாதமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செமையா அழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த லேடி வக்கீல் போயிட்டு நம்ம அசுந்தாவுடைய அப்பாவை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு காசு கொடுக்க என்கிட்ட காசு கூட கிடையாது, எதுக்காக எனக்காக வாதாட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் இப்போ முக்கியமே கிடையாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, நீங்க வெளியே வரணும், நீங்களும் உங்க பொண்டாட்டியும் வெளியே வரணும், அது மட்டும் தான் எனக்கு
முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல மாதங்களுக்கு முன்னாடி யாரோ உங்க பொண்டாட்டியுடைய வீட்டுக்குள்ளேயே புகுந்து உங்க பொண்டாட்டியும் புள்ளையும் அட்டாக் பண்ண பார்த்தாங்களாம். உங்க பொண்ணை கொலையே பண்ண பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதே தகவல் போலீஸ்க்கு கிடைச்சா உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி உங்களை உள்ளுக்குள்ளேயே போட்டுருவாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரமா அமைஞ்சிடும். இதை எதுக்காக போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய பொண்டாட்டியே ஒரு வக்கீல் தான், அவதான் நம்ம போலீஸுக்கெல்லாம் போவேனா, இது போலீஸுக்கெல்லாம் தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள ராபரி பண்ண வந்தா, அவனுக்கு எதுவும் கிடைக்கல, நம்மள அட்டாக் பண்ணிட்டு ஓடி போயிட்டா, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது நானும் அமைதியா விட்டேன், பெருசா எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இப்போ எதுக்காக நீங்க ஜெயில கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரியா தெரியல அப்படின்னு சொல்றாரு. முதல் வாட்டி போலீஸ் உங்க வீட்டுக்கு சர்ச் பண்ண வரும்போது ஒரு லேப்டாப் இருந்திருக்கு. அதுவே ரெண்டாவது வாட்டி போயிட்டு பார்க்கும்போது அந்த லேப்டாப்பை காணும். அந்த லேப்டாப்பை என்ன பண்ணீங்க? முன்னாடி எபிசோட்ல இத கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டேன் போல மக்களே, அது லேப்டாப் இல்ல, அந்த லேப்டாப் எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொய் சொல்லும் போது, என்கிட்ட நீங்க பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, அந்த லேப்டாப்ல நானும் என் மனைவியும் தப்பு தப்பா அசிங்கசிங்கமா பேசியிருப்போம். என் பொண்டாட்டி வேற ஒரு ஆள் கூட அஃபேர்ல இருக்கான்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நான் அவளை அசிங்கசிங்கமா திட்டி மெயில் பண்ணேன். நாங்க மெயிலேயே சண்டை போட்டுக்கிட்டோம். அந்த லேப்டாப்ல இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியே வந்தா எங்க குடும்பத்துடைய மானமே காத்துல பறந்துடும் அப்படின்னா அதை கொடுக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, மத்தபடி வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேற ஒண்ணுமே கிடையாது, இந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னா நான் தூக்கி ஒலிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஒலிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது, அதை போலீஸ் கிட்ட கொடுங்க, என்ன விஷயம் ஆனாலும் பாத்துக்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இவரும் அந்த லேப்டாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரெண்டு வக்கீல், போலீஸ் டீம், அந்த ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் இந்த அப்பாவுடைய வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணும்போது லேப்டாப் கண்டுபிடிக்கிறாங்க. நாங்க முன்னாடி வந்து சர்ச் பண்ணும்போது இந்த லேப்டாப் இங்க கிடையாது, இப்ப மட்டும் எப்படி ஜீபூம்பா மந்திரம் போட்டு வர வச்சிங்களா, இங்க என்னமோ சம்திங் ராங் இருக்கு, இதுல இருக்க எந்த விஷயம் டெலீட் ஆனாலும் கண்டிப்பா அந்த ட்ரேசஸ் வச்சு ரெக்கவர் பண்ண முடியும், அந்த அப்பங்காரன் என்ன பண்ணாலும் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நாங்க கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னும் போது, அதுல ஒண்ணுமே கிடையாது, உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வக்கீல் சொல்றாங்க. இதே டைம்ல ஜட்ஜுக்கு அந்த போலீஸ் ரெண்டு பேரும் கால் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு, அந்த பொண்ணுடைய ஷர்ட்ல ஒரு சீமன் சாம்பிள கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது வேற ஒரு பையன் கூட மேட்ச் ஆகுது, அந்த பையன் இதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை ரேப் பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் ஜெயில இருந்திருக்கான். அப்பதான் இவன் வந்துட்டு ரேபிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ரெக்கார்ட்ல சேவ் ஆயிருக்கு, அதுதான் இப்போ மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, என்னடா நடக்குதுங்க, கேஸ் வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கு போல, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே, அது என்ன விஷயம்னு பார்த்து விசாரிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே சர்ச் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வக்கீல் ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. வக்கீலுடைய பொண்ணும் கூட போயிருக்காங்க. இவங்க போயிட்டு அந்த கிரைம் ஸ்பாட்ல ஒரு வயசான தம்பதியை பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த தாத்தாவை கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டு நீங்க என்ன பண்ணீங்களோ அதை இப்ப அப்படியே பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படியே கடுப்பாகிறாரு. இந்த ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லும் போது அவரு லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நான் நடந்து போகும்போது அன்னைக்கு இதை விட கொஞ்சம் வெளிச்சமாவே இருந்துச்சு, என் கண்ணுல கண்டிப்பா அந்த டெட் பாடி இருந்திருந்தா மாட்டிருக்கும், நான் டெட் பாடியை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க போங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு, இப்பயாச்சும் ஓகேவா நம்ம இதை மட்டுமே வச்சு அவங்கள வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இதை மட்டும் வச்சு கண்டிப்பா அவங்கள வெளியே கொண்டு வர முடியாது, இதெல்லாம் போலீஸோ ஜட்ஜோ ஒரு ஆதாரமா எடுத்துக்கவே மாட்டாங்க, நீங்க இது பண்றீங்களோ பண்ணுங்க, இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு, நீங்க வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்கள வெளியே கொண்டு வர பாக்குறீங்க, அந்த லேடிக்கு சப்போர்ட் பண்றீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வக்கீலுடைய பொண்ணு அப்படியே குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. அவளை விடுமா, நம்ம வந்துட்டு பாசிட்டிவா யோசிக்கலாம், எப்படியாச்சும் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணலாம், நீ அந்த ரிப்போர்ட்டருடைய நம்பர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, அவருக்கு கால் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த ரெண்டு போலீஸையும் காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு ஒரு பையனை சஸ்பெக்ட் பண்றாங்க இல்லையா, அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன தப்பு பண்ண, எதுக்காக வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்ற விஷயம்லாம் போற வழியில சொல்றோம், நீ இந்த வீட்டுல தனியாவா ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நானும் என் அக்காவும் தான் ஸ்டே பண்ணிருக்கோம், அக்கா வந்துட்டு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஒரு பேக்கரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப உடனே கால் பண்ணி இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. வீடியோ கால் மூலியமா அந்த ரெண்டு வக்கீல் அதுக்கப்புறம் ஜட்ஜி இவங்க கூட பேச வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒன் பை ஒன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அசுந்தா இறந்து போன அன்னைக்கு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கும் போது, இவன் வந்துட்டு யோசிச்சுட்டு, அன்னைக்கு வந்துட்டு எனக்கு கல்யாணமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண நாங்க கடைக்கெல்லாம் போனோம், மாலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்றான். நீ மாலுக்கு போன அப்படின்னா எப்படி அசுந்தாவுடைய டிஷர்ட்ல உன்னுடைய ஸ்பெர்ம் கரை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சத்தியமா எனக்கு தெரியாது, நான் ஒரு தப்பான மனுஷன் தான், இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணி ஜெயிலுக்கு கூட போனேன், அதுக்கப்புறம் நாங்க காம்ப்ரமைஸ் பேசி என்ன வந்துட்டு வெளியே விட்டாங்க, இந்த விஷயம் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் நல்லாவே தெரியும், நான் வந்துட்டு ஒரு ஆர்வ
வயசு கோளாறுல அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் திருந்தி வாழ ஆசைப்படுறேன், நீ என்ன ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிக்க போற பொண்ணு கிட்ட கேட்கும் போது அவளும் மன்னிச்சு என்ன ஏத்துக்கிட்டா. இந்த விஷயம் தான் ஆச்சு, கண்டிப்பா நான் இந்த பொண்ணை தொட கூட கிடையாது, அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. இப்போ அந்த 2 போலீஸ்க்கும் கால் பண்ணி இவன் அன்னைக்கு முழுக்க எங்க இருந்தாலும் செக் பண்ணுங்க, இவன் சொல்றது எல்லாமே உண்மையானு பாருங்க, இவன் மாலுக்கு போனான்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் நாங்க வந்துட்டு இந்த பையனுடைய அக்கா காரு கிட்ட விசாரிக்க போறோம், அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல இந்த வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, இவர் அந்த பையன் கிட்ட வீடியோ கால்லயே ஒரு கொஸ்டின் கேக்குறாரு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அசுந்தாவுடைய அம்மாவுடைய வீட்டுக்குள்ள புகுந்து யாரோ அட்டாக் பண்ண பார்த்தாங்க பாத்தீங்களா, அது இந்த பையன் தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அந்த டேல நீ அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்திருக்க, நீ எதுக்காக அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் சமயம் அப்செட் ஆகுறான். நான் எங்க போறேன் எங்க வரேன் அப்படின்ற விஷயம்லாம் நோட் பண்ணி வைக்க முடியாது, அந்த டைம் நீங்க டேட்லாம் சொல்லி கேட்டீங்கன்னா நான் எதுக்கு போனேன் அப்படின்லாம் ஞாபகப்படுத்த முடியாது, சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் அப்படியே 2 போலீஸும் போயிட்டு அந்த அக்கா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்க போனாங்க எங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டோலாம் கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ட்ரெஸ் வாங்க கடைக்கு போயிருக்காங்க, அப்போ வந்துட்டு கார்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம், டின்னரை ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு சாப்பிட்டு அங்கேயும் கார்டுல பே பண்ணிட்டு போயிருக்காங்க, நீங்க வேணா அங்க போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கடைக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி பார்க்கும்போது இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த தம்பிக்காரனும் சொல்றது எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது. இவங்க உண்மைதான் சொல்றாங்க போல. அசுந்தா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு வந்துட்டு இவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் சாப்பிட போயிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க வந்துட்டு வேற ஊர்ல இருந்திருக்காங்க, ஒரே டைம்ல ஒரே நபர் 2 ஊர்ல இருக்கவே முடியாது, சோ இந்த பையன் குற்றவாளி கிடையாது போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதே டைம்ல இந்த ஜட்ஜி டிவி போட்டு பாக்குறாரு. டிவில வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, அவரு போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த செமன் சாம்பிள் வந்துட்டு மேட்சே ஆகல, அப்படியும் தேவையே இல்லாம அந்த அப்பாவை ஜெயில போட்டு அடைச்சி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஜட்ஜிக்கு வந்துட்டு அந்த அசுந்தாவுடைய அப்பா மேல பர்சனலா ஏதோ ஒரு பகை இருக்கு போல, அதை தீர்த்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சட்டப்படி அசுந்தாவுடைய அப்பாவை பெருசா எந்த ஆதாரமும் இல்லாம அரெஸ்டே பண்ணக்கூடாது, ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பையன் வீட்டுக்குள்ள புகுந்து அசுந்தாவையே கொலை பண்ண பார்த்திருக்கான், அப்பதான் அம்மா காப்பாத்திருக்காங்க. அப்ப அந்த கொலைகாரனால அசுந்தாவை கொலை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொலை பண்ணிருக்கான். கண்டிப்பா வேற எவனோ ஒருத்தன் தான் கொலைகாரன், அதையெல்லாம் விட்டுட்டு தேவையே இல்லாம அம்மா அப்பா மேல குற்றம் சாட்டுது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இது என்ன புது தகவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த ஜட்ஜி ஷாக் ஆகுறாரு. இப்ப அந்த போலீஸ்க்குலாம் கால் பண்ணி என்ன விஷயம் தான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையனும் அக்காவும் சொல்றது எல்லாமே உண்மை மாதிரி தான் தெரியுது, நாங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, இந்த வக்கீல் என்ன டிவி சேனலுக்கு போயிட்டு புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அது என்ன கதைன்னு பார்த்து நம்ம இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அசுந்தாவுடைய ஃப்ரெண்டுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க கிட்ட போலீஸ் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மூலியமா தான் அசுந்தாவை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமே வெளியே வந்திருக்கும். அதாவது இவங்களுடைய பொண்ணு தான் அந்த வக்கீலுடைய பொண்ணுடைய ஃப்ரெண்டு மக்களே. இப்போ இவங்க கிட்ட போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய பொண்ணும் அசுந்தாவையும் கூப்பிட்டு நான் பீச்சுக்கு சும்மா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் என் பொண்ணு கிட்ட அசுந்தா வந்துட்டு இந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள யாரோ புகுந்து என்ன அட்டாக் பண்ண பார்த்தாங்க, என்ன கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னுடைய பொண்ணு என்கிட்ட சொல்லும் போது நான் அசுந்தாவுடைய அம்மாக்கே கால் பண்ணி என்னங்க உங்க பொண்ணு இந்த மாதிரி சொல்றா, கழுத்துல கூட ஏதோ காயம் பட்ட மாதிரி இருக்கு, யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள புகுந்து அந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்திருக்கான், நீங்க போலீஸ்க்கு தகவல் சொன்னீங்களா இல்லையா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்கும்போது இப்போதைக்கு கம்ப்ளைண்ட்லாம் வேணாம், இந்த விஷயத்த நான் கொஞ்சம் சைலண்டா பாத்துக்கிறேன், இந்த விஷயத்த நானே ஏன் ரீதியா டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது தெரிஞ்சவங்க தான் உள்ளுக்குள்ள வந்தாங்களா இல்ல அன்னைக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்தவன் எனக்கு தெரிஞ்சவெல்லாம் கிடையாது, எதையோ ஆட்டையை போட்டு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்தான் போல, அப்பதான் என் பொண்ணு அட்டாக் பண்ணிருக்கான், என்னையும் அட்டாக் பண்ணிட்டு போனா, பெருசா எதுவுமே ஆகல, இப்போ வந்துட்டு என் பொண்ணை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக நான் ஆசைப்படல, அதனால தான் நான் அப்படியே விட சொல்றேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வக்கீல காமிக்கிறாங்க. வக்கீல் ஃபாரன்சிக்கு வீடியோ கால் பண்றாரு. எப்படி அந்த டி-ஷர்ட் கண்டாமினேட் ஆச்சு, அதாவது நீங்க குற்றம் சாட்டுற அந்த பையன் வந்துட்டு அந்த ஸ்பாட்லயே கிடையாது, அந்த ஊர்லயே கிடையாது, அப்படி இருக்கும்போது அந்த பையனுடைய சீமன் சாம்பிள் எப்படி அந்த பொண்ணுடைய டி-ஷர்ட்க்கு வந்திருக்கும், உங்களுடைய லேப்ல தான் ஏதோ வந்துட்டு கண்டாமினேட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா கிடையவே கிடையாது, நாங்க பக்காவா எல்லாமே கிளீன் பண்ணி வச்சிருப்போம், அந்த பொண்ணுடைய டி-ஷர்ட்டை நாங்க கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி வெளியெடுத்து அதுக்கப்புறம் தான் செக் பண்ணுவோம், உள்ளுக்குள்ள வந்தோடனே தனியா தூக்கி அப்புறப்படுத்தி வச்சிருவோம், அப்படி இருக்கும்போது கண்டிப்பா லேப்குள்ள இந்த விஷயம் நடக்கல, லேபுக்கு வெளியே இருக்கும் போதே அந்த விஷயம் நடந்திருக்கு, லேபுக்கு வெளியவே யாரோ பிளான் பண்ணி மேல ஊத்தி
விட்டுருக்காங்களா, என்ன விஷயம் ஆச்சுன்னா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் அந்த அசுந்தாவுடைய அம்மா அப்பாவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வராங்க. பிரஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. இப்ப அம்மாவை முதல்ல உட்கார வச்சு, உங்க பொண்ணு இறந்து போறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியே யாரோ வீட்டுக்குள்ள புகுந்து உங்க பொண்ணை அட்டாக் பண்ண பாத்துருக்காங்க, கொலை பண்ண பாத்துருக்காங்க. நீங்க எதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு கொடுக்கணும்னு தோணவே இல்ல, என் பொண்ணுக்கு தான் ஒண்ணுமே ஆகவே இல்லையே, வந்தவனா ஓடி போயிட்டானே, எதுக்காக தேவையில்லாம என் பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு அலைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணா இருக்கா, அவளை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா உங்க பொண்ணை கொலை பண்ணா கூட கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. எங்க உங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யாரு வந்தாலும் நாய் கொலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்டிங்ல வரும்போதே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு கொலைகாரன் வீட்டுக்குள்ள வந்தா நாய் கொலைக்காமையா இருந்திருக்கும், நீங்க என்ன புது புது கதையா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, அந்த பிரஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கண்ணாடி பக்கமா நின்று போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு மாதிரி அழுகும் போது அந்த கர்டன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும், அவங்க வந்து போட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது அப்பாவை கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. இவருகிட்டயுமே நீங்க தான் அந்த பொண்ணுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணி நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது, எனது நான் தான் கொலை பண்ணனா, என்னுடைய பொண்ணை நானே எதுக்காக கொலை பண்ண போறேன், அதுவும் என் பொண்ணை எப்படி என்னால ரேப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்த ஆரம்பிக்கிறாரு, செமையா டென்ஷன் ஆகுறாரு. சரி ஓகே இவரை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் எதிரா என்கிட்ட ஆதாரம் நிறையவே இருக்கு, அதை வச்சு இவங்களை கூட்டிட்டு போயிட்டு நான் கோர்ட்ல ஆஜர்படுத்த போறேன், இதுக்கப்புறம் எல்லா விசாரணையும் கோர்ட்ல தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி சொல்றாரு. இதோட 4வது எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 5வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. அவரு கிளம்பி லேடி போலீஸை போயிட்டு மீட் பண்ணி, அந்த அப்பா தான் அசுந்தாக்கு அந்த மயக்க மாத்திரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொலை பண்ணிட்டாரு, ஏதோ தப்பா நடந்துட்டாரு, இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிய வந்து புருஷனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கோயேன். ஆனா எதுக்காக இவங்களே மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை விட்டு கொடுக்காம புருஷனை காப்பாத்த பாக்குறாங்க. இத்தனைக்கும் இவங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு பையன் கூட அஃபேர் இருக்கு, நடுவுல புருஷன் முன்னாடி நிறைய வாட்டி சண்டை கூட போட்டிருக்காங்க. இங்க என்னமோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்றோம், நம்ம வந்துட்டு ஒரு கோர்வையா போகாம மாத்தி மாத்தி யோசிக்கிறோமோ, அதாவது உண்மையை வந்துட்டு யோசிக்காம நம்ம வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம் போல, அதனாலதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சொல்றாரு. இப்ப அப்படியே அந்த செப்டம்பர் 21ஆம் தேதி அந்த பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அதாவது யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த அம்மாக்காரி எங்கேயோ வெளியே போயிட்டு லெஃப்ட்ல வந்துட்டே இருக்கும் போது அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணிட்டே வராங்க. இப்போ வந்துட்டு புருஷனுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க, எல்லாமே ஓகேவா, நீ போன எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு. இப்ப அந்த பொண்ணு மட்டும் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அம்மாவும் கிளம்பும் போது உனக்கு வந்துட்டு பொண்ணு மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க பொண்ணு தனியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா, நான் கூடவே போனோம், இப்ப ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உண்மையிலேயே உனக்கு நம்ம பொண்ணு மேல அக்கறை இருந்தா நேத்து தனியா வீட்டுல விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியோ புருஷன் கண்டுபிடிச்சிட்டாரு போல, பொண்ணு சொன்னாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. அதை பத்தி கேட்கும் போது, அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, நான் போறேன் கீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அப்படியே கீயை மூஞ்சிலேயே தூக்கி விசிறி கடாசுறாரு. இவங்க செமையா அழுகுறாங்க, அந்த கீயை கொஞ்சம் தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தேடி கண்டுபிடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த அப்பா வந்துட்டு ரொம்பவே அசிங்கமா தப்பு தப்பா பேசி அமைச்சிருப்பாரு. இவங்க அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. நடந்து அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நிறைய மாத்திரையெல்லாம் அப்படியே நுணுக்கி ஒரு ஜூஸ்ல போட்டு குடிக்க ட்ரை பண்றாங்க, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க போல. ஆனா அவங்க என்ன விஷயம் யோசிச்சாங்க அப்படின்னே தெரியல, யோசிக்கிறாங்க. இதே டைம்ல அசுந்தா வந்து, அம்மா எனக்கு ஒரே தாகமா இருக்கு, ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த ஜூஸை தான் அங்க டேபிளுக்கு மேல வச்சுட்டு வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. வெளியே போனவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்லாம் தெரியல, திரும்பி வந்து அந்த ஜூஸை குழந்தைக்கு கொடுக்க வேணாம்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல, திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு ஜூஸை குடிச்சிட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே இவங்க பொறுமையா வெளியே போயிட்டு அவங்க காரை கராஜ்ல இருந்து வெளியே எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது, அம்மா எனக்கு செம தூக்கமா வருது, செம டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன், நான் வேணா அப்பா வீட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா வீட்டுக்கெல்லாம் போ தேவையில்ல, நானே உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நம்ம வந்துட்டு எனக்கு சொந்தமான இன்னொரு வீடு இருக்கு இல்லையா, அங்க போறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொன்னாலும் கொண்டு போறாங்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாயிட்டா, அங்க போறதுக்குள்ள நடக்க முடியாம அப்படியே சுயநினைவே இல்லாத அளவுக்கு ஆயிட்டா. இப்ப அப்படியே இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா இந்த பொண்ணுக்கு மூச்சு இருக்கு, இவ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தலக்காணி மூட்டையை அமுக்கி கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு செமையா அழுக ஆரம்பிக்கிறாங்க, வெளியே போயிட்டு கத்துறாங்க, காருக்குள்ள உட்கார்ந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய கை காலை கட்டி காருடைய பின்னாடி பக்கம் படுவைக்கிறாங்க. இதே
இதே டைம்ல அந்த பக்கத்து வீட்டு தாத்தா வராரு. என்னம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்கா, வீட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கா, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பயங்கரமா அழுகுறாங்க. என்ன பண்றது அப்படின்னே புரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது போற வழியில போலீஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அசுந்தாவுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா. அங்க இந்த டெட் பாடியை தூக்கி போட்டு கை கால்லாம் கட்டி இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த கயிறெல்லாம் அவுத்து போட்டு அதுக்கப்புறம் சைலண்டா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு போனை சார்ஜ் போட்டிருப்பாங்க. போன்ல பார்க்கும்போது புருஷங்காரன் ஒரு 7-8 வாட்டி கால் பண்ணிருக்கான். இப்போ இவங்க லேண்ட்லைன் போன்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணை காணும், நான் டென்ஷன்ல வெளியே போயிட்டு வந்தேன், வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லும் போது என்னது பொண்ணை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கேட்டா நான் தான் பொண்ணை கொலை பண்ணிட்டேன், நான் ஒரு மாதிரி என்னுடைய கண்ட்ரோலை இழந்து நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் வந்துட்டு அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இப்போ அந்த பொண்ணுடைய டெட் பாடியை தூக்கி ஓரமா போட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அடி பாவி என்னடி பேச்சு பேசிட்ட, நம்ம பொண்ணை கொலை பண்ணிட்டியா, கொலை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, பொண்ணை எங்க போட்டு வந்த, வா போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னும் போது இல்ல இட்ஸ் டூ லேட், அந்த பொண்ணு எப்பயோ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் இவங்க பேசி முடிவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த விஷயம்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ இந்த சீனுக்கு நடுவுல அந்த குட்டி பொண்ணை பின்னாடி கார்ல உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய கேமரா ஃபுட்டேஜ்ல தான் இவங்க போனாங்க அப்படின்ற விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை நமக்கு ரியல் ஃபுட்டேஜா காமிச்சிருப்பாங்க மக்களே. இப்போ நமக்கு ஒரு விஷயத்த காமிச்சாங்க பாத்தீங்களா, இது எல்லா விஷயத்தையுமே அந்த லேடி போலீஸும் அந்த போலீஸ்காரனும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் சொல்லும் போது மேபி நடந்திருக்கலாம், நம்ம இந்த விஷயத்தை பத்தி இப்ப நம்ம ஒரு தியரியை யோசிச்சோம் இல்லையா, இதை போயிட்டு ஜட்ஜு கிட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட போயிட்டு அந்த அப்பங்காரனுடைய போனு அவன் எங்க இருந்தானோ அங்கதான் ஆன்ல இருந்திருக்கு. அவர் 2-3 வாட்டி வேற யார்கிட்டயோ கூட போன் எல்லாம் பேசிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம அந்த அப்பாவை இல்லீகலா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சாங்க பாத்தீங்களா. நமக்கு கூட பிளாஷ்பேக் மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. அந்த தியரியை இந்த ஜட்ஜு கிட்ட சொல்லும் போது கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது, இப்போ நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதையும் நமக்கு பிளாஷ்பேக் மாதிரி இவங்க யோசிக்கிற விஷயத்த நமக்கு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அசுந்தா வந்துட்டு அப்பாவை பார்த்தே பயப்பட ஆரம்பிக்கிறா. அவரை பார்த்து ஓடி போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா. இவர் வந்துட்டு அடிக்கடிக்கு அந்த மெடிசனை வந்துட்டு ஃபுட்ல கலக்கி குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம பண்ற விஷயத்த ஸ்மெல் பண்ணிட்டா போல, இதுக்கப்புறமும் இந்த பொண்ணை விட்டு வச்சா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. 6 வருஷம் இந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய முடிவை கட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பயந்தாலாம் வேலைக்கு ஆகாது, 2 பேரும் சேர்ந்துட்டு பிளான் பண்ணும், நீங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கு போங்க, நான் அங்க இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இப்போ முதல்ல அசுந்தாவை வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு இந்த அம்மா அப்பாவும் ஏதோ பிளான் பண்றாங்க. நீ வந்துட்டு உனக்கு சொந்தமான இன்னொரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த வீட்லயே இருக்கிற மாதிரி செட் பண்றாரு. அக்கம் பக்கத்து வீட்டுல போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் போன் மூலமா நிறைய பேருக்கு கால் பண்றாரு. போன் இங்க இருக்குது, இங்க இருந்தே நிறைய பேருக்கு கால் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் செட் பண்றாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி பொண்டாட்டியோடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போற வழியில நிறைய கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கேமரா இல்லையோ அந்த பக்கமா கிளம்பி பொண்டாட்டியோடைய வீட்டுக்கு போயிட்டு வா நம்ம கிளம்பலாம், நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அசுந்தா கிட்ட கூப்பிடும் போது அந்த பொண்ணு நான் வரமாட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஹோம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒரு நாள் தானே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அம்மாக்காரி டிரைவ் பண்றா, பின்னாடியே அசுந்தா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இவர் வந்துட்டு எந்த கேமராலையும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைடா வளைஞ்சு உட்கார்ந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி அந்த பொண்டாட்டிக்காரியுடைய ஓன் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்து தான் கூட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்ட சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்துருப்பாங்க. இந்த பொண்ணு மயக்கமாயிட்டா. இப்போ பொண்டாட்டிக்காரி கிட்ட சொல்லி நீ தான் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைக்காணி மூட்டையை வச்சு அமுக்கி இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுடைய டெட் பாடியை தூக்கி காருக்குள்ள போட்டு போயிருப்பாங்க. இந்த லேடியை மட்டும் பக்கத்து வீட்டு தாத்தா பார்த்திருப்பாரு. இந்த லேடி அந்த தாத்தா கிட்ட என் பொண்ணு வீட்டுல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நான் உடனே கிளம்பணும், அவசரமா போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க. போற வழியில போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண பொண்ணை கொஞ்சம் காட்டு பகுதியா ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியா பார்த்து தூக்கி போட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு இவர் போனை வந்துட்டு வீட்லயே வச்சுட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா, அதனால வீட்டுக்கு போயிட்டு போன்ல இருந்து கால் பண்ற மாதிரி இவங்க ஆக்டிங் எல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்ல உங்க தியரியில ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, அந்த புருஷங்காரன் வெளியே போன மாதிரியோ இல்ல அவரை வெளியே பார்த்த மாதிரியோ எந்த சாட்சியங்களும் ஆதாரங்களும் கிடையவே கிடையாது. அந்த புருஷங்காரன் கண்டிப்பா இந்த விஷயத்துல சம்பந்தப்படவே இல்ல. இப்போ அசுந்தாவுடைய அப்பா வெளியே போனாரு, அந்த பொண்ணை கொலை பண்ண வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு என்ன எவிடன்ஸ் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெளியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க அங்க ஒரு அம்மாவும் பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அசுந்தா கூட படிக்கிற பொண்ணா. இந்த பொண்ணு வந்துட்டு அப்பா அன்னைக்கு நைட்டு வெளியே போயிட்டு வந்திருக்கா, அசுந்தாவை வெளியே கூட்டு போயிட்டு
வந்திருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் பார்த்திருக்கா. போகும்போது கார்ல அப்பாவும் அந்த பொண்ணு தான் போயிருக்காங்க. திரும்பி வரும்போது அப்பா மட்டும் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த இந்த பொண்ணு பார்த்திருக்கா. நீ சொல்றது எல்லாமே உண்மையா, கோர்ட்டுக்கு வந்து சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது நான் எங்க வேணா வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. இதோட 5வது எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அசுந்தாவுடைய ஸ்கூல்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கலந்துக்கிறா. அந்த காம்படிஷனை பார்க்க அப்பா அம்மா 2 பேருமே போறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது இருமா போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து தனித்தனியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே போட்டோ கிளிக் பண்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணு தூங்க போறா. அந்த பொண்ணு தூங்க போனதுக்கு அப்புறமா இந்த அப்பங்கார இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு அதுல கொஞ்சம் அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு மாதிரி தப்பான பார்வை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ரியல் டைம்ல கோர்ட்ல வந்துட்டு ஜட்ஜி அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு சாட்சி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பொண்ணு அந்த வக்கீலா இருக்காங்க. ஜட்ஜி வந்துட்டு இந்த பொண்ணு ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இங்க சொல்லும் போது நீங்க சொல்றது எல்லாமே ஒரு கற்பனை கதையா இருக்கு, நீங்க சொல்ற எதுக்குமே எவிடன்ஸே கிடையாது, கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம், நீங்க சொல்ற கற்பனை கதைலாம் முக்கியமே கிடையாது, எவிடன்ஸ் இல்ல அப்படின்னா இங்க வந்து பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி லாயர் செமையா கத்திக்கிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே அந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. இவரு இந்த ஃப்ரெண்டுக்காரி சொன்னது உண்மையான வெரிஃபிகேஷன் பண்ணும், கேமரா ஃபுட்டேஜ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு என்ன விஷயம் சொல்லிருப்பா அப்படின்னா, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏதோ திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த டைம்ல தான் அந்த பொண்ணு அப்பா கூட போறா அப்படின்ற விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிருப்பா. இவ சொல்றது உண்மையா, முதல்ல இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6:30 மணி அந்த டைம்ல இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கா. வந்தவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அசுந்தாவுடைய அம்மா கார்ல போறாங்க பாத்தீங்களா, அந்த கார் வந்துட்டு கிராஷ் ஆகுது. இந்த பொண்ணு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த காரே கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னும் போது எப்படி இந்த பொண்ணு அந்த காரை பார்த்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் யோசிக்கிறாரு. இப்போ ஜட்ஜும் அந்த ஆர்கியூமெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த 2 போலீஸும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆளு பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அந்த அப்ப மேல பழிய போட்டு அந்த அப்பனை வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ள அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு போல. ஆனா அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்போ நீ என்ன கண்டுபிடிச்சியோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னும் போது கோர்ட்டுக்கு ஆதாரம் முக்கியமா இல்லனா யாரோ சொல்ற இமேஜினேஷன் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் கேட்கும்போது ஆதாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிச்ச விஷயத்த காமிக்கும் போது இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, நம்ம வந்துட்டு தப்பான பாதையில போயிட்டு இருக்கோம், அந்த அப்பங்காரனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடையாது, நம்ம தான் இல்லீகலா புடிச்சு உள்ளுக்குள்ள போட்டுக்கிறோம் அப்படின்ற விஷயம் மட்டும் பிரஸுக்கு மீடியாக்கு பொதுமக்களுக்கு எல்லாம் தெரிய வந்தா நம்ம தலை தான் உருளும், பார்த்து யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிச்சு அந்த போலீஸ்காரன் சொல்லும் போது எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நீங்க உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜட்ஜி வீட்டுக்கு போயிட்டு அசுந்தாவுடைய அம்மா அப்பா போன்ல அந்த பொண்ணுடைய போட்டோஸ்லாம் இருக்கும், அசுந்தாவுடைய போட்டோஸ்லாம் அது எல்லாத்தையும் யாருக்கும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில போயிட்டு ஒரு புக்கை ரைட் பண்ற ஒரு லேடியை மீட் பண்றாரு. இந்த லேடிக்கு தான் நேத்து நைட் அந்த போட்டோலாம் மெயில் பண்ணிருப்பாரு. உங்களுக்கு அந்த போட்டோலாம் வந்து கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் என்னாச்சோ எல்லாமே சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் இவங்க என்ன உண்மையா கண்டுபிடிச்சிருக்காங்களோ எல்லாத்தையுமே ஒப்பிக்கிறாரு. இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த ஆளு காசை வாங்கிட்டு இந்த டீடைல்லாம் சொல்றானா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக போக தெரியும் மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த அப்பாவை காமிக்கிறாங்க. ரேடியோல வந்துட்டு இந்த மாதிரி அசுந்தாவுடைய போட்டோலாம் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து இவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு, செமையா கடுப்பாகிறாரு. அந்த பக்கம் அம்மாவை பார்க்க அந்த வக்கீல் வந்திருக்காரு. அவங்க செமையா அழுகுறாங்க, என்னுடைய பொண்ணுடைய போட்டோலாம் லீக் பண்றாங்க, ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன், நீங்க இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி உங்களை நான் வெளியே கூட்டிட்டு வரேன், நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஜட்ஜே புது ஜட்ஜி மாறிட்டாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எல்லா இதுவுமே கோர்ட்ல தான் நடக்க போகுது, இந்த கேஸ் கோர்ட்ல போயிட்டு எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு மாத்திட்டாங்க. விசாரிச்சது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் என்ன விசாரிச்சாங்களோ எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. நம்ம ஊர் மாதிரி ஒரே ஜட்ஜி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு எல்லாருடைய ஆர்குமெண்ட்டையும் கேட்டுட்டு சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் பார்த்து அது மூலமா அந்த தீர்ப்பு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஊர்ல அந்த மாதிரி கிடையாதான். அந்த ஊர்ல மட்டும் இல்லாம நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜூரி சிஸ்டம் தான் இருக்கும். ஜூரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 20 பேரு அந்த பக்கம் 20 பேர் இருப்பாங்க. மொத்தமா இந்த ஆர்குமெண்ட்லாம் கேட்டுட்டு அந்த சாட்சியங்கள் ஆதாரங்கள்லாம் பார்த்துட்டு எத்தனை ஜூரிஸ் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்களோ, அதாவது அதிகமா யாரு வந்துட்டு ஓட் பண்றாங்களோ அவங்க சொல்றதுதான் கரெக்ட். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 10 ஜூரிஸ்ல 6 பேர் இவங்க குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இல்ல இவங்க குற்றவாளி கிடையாது, இவங்களை பார்க்க குற்றவாளி மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க
இவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. இப்போ புதுசா ஒரு ஜட்ஜி வந்திருக்காரு பாத்தீங்களா, அவரு ஜூரிஸ் கூட உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ்லாம் அங்க இருக்காங்க. ஜூரிஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இவங்களை பார்க்க குற்றவாளிகள் மாதிரியே தெரியல, எனக்கு என்னமோ அந்த அம்மா தான் குற்றவாளி மாதிரி தெரியுது, எனக்கு என்னமோ அந்த அப்பா தான் குற்றவாளி மாதிரி தெரியுது, இவங்க குற்றவாளியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அடுத்து கோர்ட்ல கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கும்போது அம்மா அப்பா ரெண்டு பேரையும் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விசாரிச்சாங்களோ எல்லா கேள்வியும் திருப்ப திருப்ப கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு தாத்தா பார்த்திருப்பாரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொன்னாரோ அதுவே தான் சொல்றாரு. இந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் ஒரு முடிவுக்கு வராம கேஸ் பாட்னு ஒன் பை ஒன்னா நடந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த வக்கீலுடைய பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு என்னமோ அசுந்தாவுடைய அம்மா தான் கொலகாரியோன்னு தோணுது, அவங்க எதையோ மறைக்கிறாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது இவரு நேரா போயிட்டு அசுந்தாவுடைய அம்மாவை ஜெயிலியே மீட் பண்ணி, நீ என்னமோ மறைக்கிற, என்ன மறைக்கிற அப்படின்ற விஷயத்த என்கிட்ட கொஞ்சம் ஓப்பனா பேசினாதான் உன்னை காப்பாற்ற முடியும், அட்லீஸ்ட் உன் புருஷன் கொலை பண்ணானா அதையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கிடையவே கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணவே இல்லை, நாங்க என்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னும் போது, நீ உண்மையை மறைக்கிற, சரி ஓகே அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்தே ஜெயில கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பக்கம் அந்த லேடி வக்கீல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க போயிட்டு அசுந்தாவுடைய அப்பா கிட்ட கேட்கும் போது அவருமே இதே விஷயம் தான் சொல்றாரு. அவங்களும் செமையா கடுப்பாகிறாங்க. ஆனா இவங்களுக்கு நல்லாவே புரியுது அப்பா அம்மா ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல ஹியரிங் வந்திருக்கு. இந்த வாட்டி அப்பாவுடைய போன்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் நிறையவே போட்டோ கிளிக் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு தப்பு தப்பா இருக்கிற மாதிரி, அரைங்குறையமா ட்ரெஸ் பண்ணிருக்கிற மாதிரி, அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கிற மாதிரி, அந்த பொண்ணு இவரு மேல கை வச்சிருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா போட்டோ இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் போன்ல 6 வருஷமா 2000 போட்டோ எடுத்திருப்பேன், அந்த எல்லா போட்டோவையும் பாருங்க, குறிப்பிட்டு எதுக்காக இந்த போட்டோஸை பத்தி மட்டும் கேக்குறீங்க அப்படின்னும் போது, இதை பார்க்கும்போது மட்டும்தான் நீங்க அந்த பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தோணுது, இதுக்கெல்லாம் உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அந்த பொண்ணுடைய அப்பா, நான் அந்த பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நான் அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிட்டேன், நான் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறாரு. நீங்க அடிக்கடிக்க 50 100 அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே மயக்க மாத்திரை வாங்கிட்டு போயிருக்கீங்க, எதுக்காக அவ்வளவு மாத்திரை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கும்போது, என் பொண்டாட்டிக்கு ஞாபக மறதி அதிகமாவே இருக்கு, எப்பயாச்சும் மாத்திரையை கொண்டு போயிட்டு 1 2ன்னு யூஸ் பண்ணுவா, அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை எங்க வச்சனே தெரியாம தேடிக்கிட்டு இருப்பா, அதனால தான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு. நீங்க அசுந்தாக்கு ஏதாவது வெள்ளை கலர் பவுடரை தண்ணியில கலந்து இல்லனா அப்படியே சாப்பிட கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அலர்ஜி இருந்துச்சு, அதுக்காக தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அந்த பொண்ணுக்கு எந்த அலர்ஜியும் கிடையாது, எங்க கிட்ட அந்த பொண்ணுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நாங்க அந்த பொண்ணை நல்லா தான் பாத்துக்கிட்டோம், நாங்க அந்த பொண்ணை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அசுந்தாவுடைய ஃப்ரெண்டு, நான் அசுந்தாவையும் அப்பாவையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு ஜட்ஜி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன சொல்றா அப்படின்னா, நானும் என்னுடைய பாய் ஃப்ரெண்டும் அந்த கடையில இருந்து ஷூ வாங்கிட்டு வந்துட்டே இருக்கும்போது அசுந்தாவும் அசுந்தாவுடைய அப்பாவும் நடந்து போற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு நடக்கும்போது நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தாளா இல்லனா ரொம்பவே நார்மலா நடந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கும்போது, ரொம்பவே நார்மலா தான் நடந்தா அப்படின்னும் போது, இந்த பொண்ணு பொய் சொல்றா, கண்டிப்பா இந்த பொண்ணு அசுந்தாவையும் அப்பாவையும் பார்க்கவே கிடையாது, ஏன்னா அந்த டைம்ல இந்த மனுஷன் வீட்டுல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அசுந்தாவும் அசுந்தாவுடைய அம்மாவும் அவங்க கார்ல போறாங்க அப்படின்னும் போது, அதே டைம்ல எப்படி அந்த பொண்ணு அப்பா கூட இருக்க முடியும், இந்த பொண்ணு பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அசுந்தாவுடைய அப்பாக்காக ஒரு லேடி லாயர் வாதாடுறாங்க பாத்தீங்களா, அவங்க பேசும்போது, இல்ல நான் கண்டிப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமா ஒன்னா சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. கடைசியா பார்த்தா அந்த அசுந்தாவுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஜெயில இருக்காங்க. இந்த ஜென்ஸ் லாயர் வந்து மீட் பண்றாரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் உன்னை வந்து மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. என்ன உதவி சொல்லு அப்படின்னும் போது, என்னுடைய பொண்ணுடைய டெட் பாடியை எங்க கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு வருஷம் அந்த பொண்ணுடைய இறந்து போன நாள் அன்னைக்கு ஒரு பொக்கே மட்டும் கொண்டு போய் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கடைசி சீன்ல அசுந்தாவுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே காமிக்கிறாங்க. அப்பா வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. முன்னாடி பார்க்கும்போது கட்டில்ல அம்மா உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பொண்ணு போனை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை அப்படியே பிளாங்கா முடிச்சிட்டாங்க. என்னடா பிளாங்கா முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இந்த கதையில கடைசியா என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சது. அதை உங்களுக்கு சொல்றேன். அதே டைம்ல உண்மையான அசுந்தா வளர்த்த அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய போட்டோ எல்லாத்தையுமே காமிக்கிறேன். அதை பார்க்கும்போது நமக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த குழந்தைய எவன்டா கொலை பண்ணா, அந்த அப்பா அம்மா கொலை பண்ணாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, இல்ல வேற யாராவது கொலை பண்ணாங்க
பண்ணாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இவளை கொலை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, கடைசியா அந்த இயரிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூரிஸ்லாம் சொல்லும் போது இவங்க 2 பேருக்குமே சேர்த்து இந்த அப்பா அம்மா பொய் சொல்றாங்க, இவங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து 15 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. 2015 வந்துட்டு ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. 2020 அந்த அம்மா மட்டும் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஜெயிலுக்குள்ளேயே மனசு கஷ்டம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. இன்னமும் அப்பா ஜெயிலுக்குள்ளேயே இருக்காராம். தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வெளியே வருவாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு மக்களே. இப்போ இந்த சீரீஸை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒண்ணு தோணும் இல்லையா, இந்த அப்பா அம்மா தான் குற்றவாளியா இல்லனா வேற யாராவது கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணும் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, முக்கியமா நம்ம ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெத்த குழந்தைய விட வளர்த்த குழந்தை மேலதான் பாசம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யோசிச்சு பார்த்தா கூட எப்படிதான் அப்பா அம்மா போயிட்டு ஒரு குழந்தைய கொலை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் தோணுது. அது வந்துட்டு வளர்த்த குழந்தை தானே, அந்த குழந்தைய இவங்க வந்துட்டு டென்ஷன்ல கொலை பண்ணிருக்கலாம். நம்ம ஊர்ல பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அம்மா குழந்தைய கொலை பண்ண விஷயம்லாம் இருக்கும்போது, சாரி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இல்ல மக்களே, நான் பிரியாணி பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணின்னு சொல்லிட்டேன். பிரியாணி கடைக்காரனுக்கு ஆசைப்பட்டு குழந்தைய கொலை பண்ண கதையெல்லாம் இருக்கும்போது ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நீங்க சொல்லுங்க, உங்க கமெண்ட்லாம் படிச்சுட்டு ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி ட்ரூ ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க மக்களே. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.